சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே நீ எதிர்பார்த்த விஷயங்களுக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ உன்னுடைய நோக்கமாக, இலக்காக, குறிக்கோளாக எதை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாயோ அதை உறுதியாக, வெற்றிகரமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கையில் காசு இல்லாமல், உடம்புல தெம்பு இல்லாமல், உதவி செய்ய நண்பர்களும் நீ யாரும் இல்லாமல் நீ வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் இந்த எந்த கஷ்டத்தையும் நீ பார்க்கக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக இருப்பதற்காக இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ ஒருபோதும் கண்டதையும் யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். எதுக்காகவும் பயப்பட வேணாம். எந்த விஷயத்தையும் செய்ய தயங்கவும் வேண்டாம். உனக்கான இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா உன் சோதனைகள் அனைத்தும் விலகி போய் உனக்கான பாதைகள் தெளிவாகும். உன்னுடைய நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ வெற்றி பெறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையவே உனக்கான வரமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இன்பத்தை விரும்பும் என் செல்ல பிள்ளையான நீ துன்பத்தை வெறுத்தாலும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் துன்பமும் தோல்வியும் வருதேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஒன்று முன்னாடி வந்தால் இன்னொன்று பின்னாடி வரும் என்பது போல உன்னை பின்தொடர்ந்து வரும் அத்தனை கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் மூலமாக நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும் என் செல்லமே. எப்போதுமே தேவைக்காக உன்னை தேடி வர்றவங்க சும்மா ஒரு காரியத்துக்காக தான் உன்னை கூட வச்சுக்குவாங்களே தவிர நிஜமான அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் உன்னை வச்சுக்க மாட்டாங்க. அப்படி யாருடைய தேவைக்காகவும் நீ அவங்க கூட இருப்பதை விட தனியாக இருப்பதே எவ்வளவோ மேல். உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் பணிவும் மரியாதையும் கொண்டவர்களுக்காக நீ என்ன வேணா செய்யலாம். ஆனால் உண்மையான அன்பு இல்லாமல் காரியத்துக்காக உன்னை தேடி வர்றவங்களை கலட்டி விட்டுட்டு போகதான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. உயர உயர நீ பறந்தாலும் எவ்வளவுதான் நல்லதை செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீ ஒடுங்கி அமைதியாக நடந்து போனாலும் இந்த உலகம் தோற்றும். நல்லா தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வைராக்கியமாக வாழ்ந்து காட்டினாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லும். அதனால் எப்போதும் அடுத்தவங்களுக்காக நீ வாழ வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். மரம் காஞ்சு போச்சுன்னா அதில் பறவைகள் உட்காராது. அதே போல் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போனா, கஷ்டப்பட்டானா உறவுகள் ஒருத்தர் கூட அவனை மதிக்க மாட்டாங்க. உன்கிட்ட காசு பணம் சொத்து சுகம் இருக்கிற வரைக்கும் தான் உன் வீட்டு வாசலில் செருப்புகளும் உறவினர்களும் நிறைஞ்சிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்தில் உண்மையான அன்பு கொண்ட உன் மனசை யாரும் புரிஞ்சுக்கவோ மதிப்பளிக்கவோ மாட்டார்கள். சொந்த பந்தம் எல்லாமே சொத்து சுகம் பணம் இருந்தால்தான் என்கிற உண்மையை நீ புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கோயேன் செல்லமே. காலம் உனக்கு சரியான ஆசானாக இருந்து உன் வாழ்க்கைக்கான பாடத்தை சிறப்பாக கற்றுக் கொடுக்கும். காலத்துக்கும் நேரத்துக்கும் பேசும் சக்தி இல்லாமல் இருந்தாலும் அது அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயம் நடத்தி முடிக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான தோல்விகளை முறியடிச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுப்பேன்னு நம்பு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ உன் குடும்ப பாரத்தை தோளில் சுமந்து கஷ்டப்பட வேணாம். எப்போதும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. எங்கும் எதிலும் அவசரம் வேண்டாம் என் செல்லமே. இன்றைய கால சூழலில் கலியுக காலத்தில் எல்லா மனிதர்களும் எதுக்கெடுத்தாலும் அவசரகதியாகவே இருக்கிறீங்க. அவசரமாக சாப்பிட்றீங்க, அவசரமாக குளிக்கிறீங்க, அவசரமாக வேலைக்கு போகிறீங்க, அவசரமாக வெளியேயும் போகிறீங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் எதுக்கெடுத்தாலும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக எல்லாவற்றையும் செய்யும்போது பெருமை அடைய முடியும் என் செல்லமே. வார்த்தைகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி பொறுமையாக இருக்க பழகிக்கோ. கோபத்தை அளவாக வச்சுக்கிட்டு அன்பை அழகாக செலுத்தும் போது உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிடும். வாழ்க்கையில் எப்போவுமே
புதுசாக எதையாவது செய்யலாம் ஜெயிக்கலாம் நினைக்கும் போது முதல்ல தோல்விகள் வரும். உன்னை சுற்றி சூதுவாதம் நிறைஞ்ச வஞ்சனை பேச்சுக்கள் வரும். உனக்கு எதிராக சூழ்ச்சிகளும் செய்வாங்க. உன்னை அழிக்க துரோகிகளும் வருவார்கள். நீ ஜெயிக்க கூடாதுன்றதுக்காகவே வேறும்னே உன் மனசுல பயத்தை விதைத்து உன்னை முன்னேற விடாமல் தடுக்கவும் செய்வார்கள். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் முட்டி மோதி போராடி எழுந்து நிற்க தயாராகு. உன் வெற்றிக்கான சவால்களை இந்த சாயப்பா உருவாக்குறேன். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது என் செல்லமே. உன் வாழ்வின் கஷ்டம் கவலை அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ தோல்வி அடைஞ்சிட்ட. ஒரு விஷயம் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்துச்சுன்னா அதுக்காக உன் திட்டத்தை மாற்றணுமே தவிர, இல்லை இனிமே இது எனக்கு நடக்காது, நான் இனிமே இதை ஆசைப்பட மாட்டேன்னு உன் இலக்கை மாற்றக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. இந்த உலகத்தில் நீ நல்லா இருக்கணும் முன்னேறணும்னு உன்னை தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல உன்னை கை தள்ளி விடுபவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உன்னை யார் தட்டி விட்டாங்க, உன்னை யார் தூக்கி விட்டாங்கன்னு நீ யோசிக்காதே. என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாம தைரியமா முன்னேறிப்போ. தன்னை உருக்கி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் மெழுகுவர்த்தியாக நீ இருக்கிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. உனக்காக நீ வாழ்ந்ததை விட மற்றவர்களுக்காக வாழ நினைக்கிறாய். எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காகவே உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்போதும் தைரியமா இரு. மனபலத்தோடும் உறுதியோடும் நீ இருந்தீனா கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன். தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நெருங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். ஏன்னா தோல்விங்கிற அந்த துடுப்பு கண்டிப்பாக உன் படகை வெற்றிங்கிற கரைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். தோல்வியை தாண்டி வெற்றியை பெற்றிட முடியுன்ற நம்பிக்கையோட நீரு. கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். சிக்கலில் இருந்தாலும் சரி, சிக்னலில் நின்றாலும் சரி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீனா அப்புறம் உனக்கான வழி தானாகவே வந்துடும். எந்த விஷயத்திலும் ஆத்திரப்படவோ அவசரப்படவோ செய்யாதே. அவசரப்பட்டினா ஆபத்து தான் வந்து சேரும். நிதானமும் நல்வழியும் தான் உனக்கான நன்மையை கொண்டு வருமே செல்லமே. இந்த உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டாத அம்மாக்கள் யாருமே கிடையாது. எப்போதும் மனசில் உள்ளந்தியா வெள்ளந்தியா உள்ளத்தை நல்ல உள்ளமாக வச்சுக்கிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களைப் போல உனக்கு நல்லது செய்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. உன்னை பெற்றவங்களுக்கு உரிய கடமையை நீ செஞ்சு முடிச்சினாலே உன் பிராப்தம் நல்லபடியாக மாறிவிடும். உன் தலையெழுத்தை நல்லபடியாக எழுதி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். என் நெற்றியை தொட்ட உன் கைகளில் எல்லா வகையிலும் வெற்றி வந்து சேரும். நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எனக்குன்னு என்ன பெருசாக செஞ்சுட்டேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்க தான் போகிறாங்க. அதனால் யாரும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உன்னை நோக்கி வீசினாலும் கேட்டாலும் நீ மனம் தளர வேண்டாம். யாருக்கு உதவி செய்யணும், யார் நல்லவங்க யார் நன்றி உள்ளவர்கள்னு ஒரு நொடி யோசித்து உதவி செய். கெட்டவங்களுக்கு நல்லது செய்கிறியோ இல்லையோ, நல்லவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். எப்போதும் உன் நன்றியின் உண்மையை உன்னதத்தை உணராதவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டாம். நீ செஞ்ச உதவியை மறக்காதவர்களாக அதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பவர்களாக இருப்பவர்களுக்கு நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய். ஏன்னா நல்லவங்களுக்கு செய்கிற உதவி பயனளிக்கும். கெட்டவங்களுக்கு செய்கிற உதவி உனக்கே மறுபடியும் தீங்காக பிரச்சனையாக வந்து சேரும். மன மகிழ்ச்சியாக நீ வாழணும்னா தேவையற்ற விஷயங்களை மறந்துவிடு. மறதிதான் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ்வதற்கு அவசியமான விஷயமே செல்லமே.